எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம். இந்த அப்பம் நிறைய பேர் வீட்டில் செய்வீங்க. இருந்தாலும் சில சமயங்களில் இந்த அப்பம் ஹார்டாக வந்துடும். அதாவது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக, அதாவது மிருதுவாக இருக்காது. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வராமல் ஆறினாலும் சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த அரிசியில் செய்யக்கூடிய கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் எப்படி ப்ராப்பராக செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். சூப்பர் சாஃப்டான அப்பம் நாம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் 125 ml அப்படின்னு ஒரு கப் இருக்கும். அந்த கப்பில் ஒரு கப் அளவு தான் நான் இதில் பச்சரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். 3 மணி நேரம் ஊறின பச்சரிசியை தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். அதில் 2 சிட்டிகை அளவுள்ள உப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு அப்படிங்கிறதுனால சும்மா ஒரு 3-4 கல் சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய் இதில் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தேங்காய் துருவல் சேர்க்கணும். இப்போ நான் சேர்த்த இந்த பொருட்களை வரைக்கும் தண்ணி விடாமல் இது போல் அரைச்சிடணும். அதற்கு பிறகு தான் தேவையான அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இந்த கப்பில் தான் நான் அரிசி அளந்து எடுத்தேன். இதே கப்பில் தான் இதுக்கு வெல்லமும் நம்ம சேர்க்க போகிறோம். வெல்லத்தை பாகா காய்ச்சி எடுத்திருக்கேன். அதாவது பாகுனா ரொம்ப பாகுபதம் பார்க்க தேவையில்ல, ஓரளவு கொஞ்சம் திக்காக. அதாவது அந்த கப்பில் 1 கப் அளவு வெல்லத்துக்கு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு ஆறின பிறகு வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். ஏன் இப்படி சேர்க்கணும்னா வெல்லத்தில் அந்த டஸ்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வடிகட்டுறதுக்காக தான். நீங்கள் வாங்குறது ரொம்ப பியூரான வெல்லம் அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா டைரெக்டாக வெல்லத்தை நீங்கள் இதில் சேர்த்தே அரைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் ஒரு பதத்தில் அரைச்சிக்கோங்க. நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மாவாக இது அரையணும். இது ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய மஞ்சள் வாழைப்பழம், அதுலேயே பாதி வாழைப்பழம் தான் நான் இதில் சேர்க்குறேன். மஞ்சள் வாழைப்பழம் அப்படிங்கிறத பூவம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழைப்பழத்தை இதில் சேர்த்து அரைச்சிருக்கேன். பச்சை வாழைப்பழம் கிடச்சிதுன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. ஆனால் நம்ம எந்த அளவு அரிசி சேர்க்குறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழைப்பழத்தோட அளவை நீங்கள் சேர்க்கணும். இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி மாவு தோசை மாவு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க பதத்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இட்லி மாவு போல் திக்காக இருக்கக்கூடாது. கரண்டியில் இது போல் நீங்கள் எடுத்து விட்டு பார்க்கும் பொழுது அப்படியே அந்த ஃப்ளோ நமக்கு கரெக்டாக இருக்கணும். இது போல் ஒரு பதத்தில் மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம கரைச்ச இந்த மாவு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஊறணும். அரிசி ஏற்கனவே 3 மணி நேரம் ஊறணும்னு சொன்னேன். மற்ற பொருட்களை எல்லாம் அளவுகள் மாறாமல் அப்படியே சேர்க்கணும். அதாவது வாழைப்பழம் அதிகமாக சேர்த்துட்டிங்கனாலும் அப்பம் சரியாக வராது, தண்ணி அதிகமாக சேர்த்துட்டாலும் அப்பம் வராது. இந்த மாவு அப்படியே 1 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு ஒரு கடாய், அதாவது அடிகனமான கடாயாக இருக்கணும். எப்பொழுதுமே நம்ம அப்பம் ஊற்றும் பொழுது குழியான கடாயாகவும் இருக்கணும். அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். இது போல் ஓரளவு நல்லா காஞ்ச பிறகு தீயை மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் குறைச்சி வச்சுட்டு கரண்டியில் எடுத்து சென்டரில் இதே போல் மெதுவாக ஊற்றணும். அதாவது நீங்கள் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். இந்த அப்பம் இது போல் மேல் எழும்பி வரும். மேல் எழும்பி வரும் பொழுது கரண்டியால் இது போல் நம்ம பூரிக்கு எண்ணெய் மேலே தெளித்து விடுவோம் பார்த்திங்களா, அதே போல் தெளித்து விட்டிங்கன்னா இது போல் நல்ல குண்டு குண்டான அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த அப்பம் ஊற்றும் பொழுது சப்போஸ் சரியாக வரலை, உங்களுக்கு அப்பம் திரிஞ்சு போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாவோட அந்த கலந்தோம் இல்லைங்களா, அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும். ஒன்று தண்ணி அதிகமாக இருக்கும், இல்லைனா வெல்லம் அதிகமாக இருக்கும், இல்லைனா வாழைப்பழம் அதிகமாக இருக்கும். இது 3ல் ஏதாவது ஒன்று அதிகமாகிடுச்சு அப்படின்னா கூட அப்பம் உங்களுக்கு இது போல் நல்லா குண்டாக உப்பலாக ரவுண்டாக வரவே வராது. இதை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம், இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஆனால் பச்சரிசி மாவு சேர்க்காதீங்க. பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்டாக இருக்கும்.
இந்த மைதா மாவு கோதுமை மாவு சேர்த்தாலுமே கரைச்சிட்டு உடனே நம்ம அப்பம் சுடக்கூடாது. இப்போ பாருங்கள் இந்த அப்பம் எவ்வளோ நல்லா சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு அப்பமும் ஊற்றி காமிக்கிறேன். இந்த மாவு சேர்த்த உடனே சுடக்கூடாது சொன்னேன் பார்த்தீங்களா, உடனே சுட்டிங்கனால உங்களுக்கு அப்பம் கரெக்டாக வராது. ஏன்னா நம்ம அந்த காஞ்ச மாவை தான் அதில் சேர்க்க போகிறோம். அந்த மாவு இந்த ஈர மாவில் சேர்ந்து கலந்து ஊறணும். ஒரு 1/2 அன் ஹவராவது ஊறின பிறகு தான் நீங்கள் அப்பமாக சுடணும். அப்படி சுடும் பொழுது இது போல் நல்லா சூப்பரான நல்லா குண்டு குண்டான சாஃப்டான அப்பம் ரெடி ஆகிடும். இந்த அப்பம் ஆறின பிறகும் நல்லா உங்களுக்கு சூப்பர் சாஃப்டாகவே இருக்கும். நான் இன்றைக்கி குண்டு வெல்லம், அதாவது மண்டை வெல்லம் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வெல்லம் தான் சேர்த்து அப்பம் செஞ்சேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டியில் செய்யலாம், நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்து செய்யலாம். இது எல்லாமே உடம்புக்கு நல்லது தான். அதே போல் அப்பம் செய்யும் பொழுது நீங்கள் பனை வெல்லம் வந்ததுன்னா அதுவே டார்க் கலரில் தான் இருக்கும், நல்லா அழகான கலரில் வந்துடும். நீங்கள் மண்டை வெல்லம் சேர்க்குறீங்கன்னா புது வெல்லத்தில் செய்யாதீங்க. அப்பத்தோட கலர் நல்லா இது போல் நமக்கு கலர்ஃபுல்லாக கிடைக்காது. கடையில் வாங்கும்போதே பழைய வெல்லம் நல்லா டார்க் கலரில் இருக்கும், அது போல் இருக்க வெல்லம் வாங்கி இதில் சேர்த்து செஞ்சிங்கன்னா கலர் நல்லா நமக்கு சூப்பராக கிடைக்கும். நம்மளோட அப்பம் பாருங்கள் நல்லா எந்த அளவு கலர்ஃபுல்லாக நல்லா குண்டு குண்டு புசு புசுன்னு சூப்பராக வந்துட்டுருக்கு. இதே போல் ஒரு பர்ஃபெக்டான அப்பம் வேணும்னா இந்த அளவுகள் மாறாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே போல் நீங்கள் கரண்டியில் எடுத்து மாவு நடுவில் நம்ம விட்டோம் இல்லைங்களா, அது போல் விடும் பொழுதும் ஓரம் மாவு தெரிச்சு போகாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நம்ம விடும் பொழுது ஓரத்தில் மாவு தெரிச்சிடுச்சு, அதாவது பஜ்ஜிலாம் போடும்போது கொஞ்சம் மாவுலாம் சிந்தும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு மாவு கடாயில் சிந்திருச்சுன்னா அதை உடனே எடுத்துருங்க. அப்படி எடுக்கலைன்னா அந்த துகள்கள்லாம் தீஞ்சி இப்போ நம்ம புதுசாக அப்பம் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அதில் ஒட்டிக்கும். இப்போ நம்ம எண்ணெய் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எந்த அளவு கிளியராக இருக்குது பாருங்கள். இந்த அப்பமும் கரெக்டாக மேல் எழும்பி வருது நமக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு அகலமான கடாய் எடுத்து அதில் 4-5 அப்பம் ஊற்றிடலாம் அப்படின்ட்டு அப்பம் சமைக்காதீங்க. அப்பம் சமைக்கும் பொழுது பொறுமையாக தான் சமைக்கணும். ஒவ்வொரு அப்பமாக நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தான் அந்த அப்பம் இது போல் நல்லா குண்டாக சூப்பராக புசு புசுன்னு மேலெழும்பி வரும். எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம அப்பம். நல்லா குண்டு குண்டான மிருதுவான அப்பங்கள் ரெடி ஆகிட்டே இருக்குது. இது போல் சூப்பரான அப்பம் வேணும்னா அரிசியை நல்லா ஊற வைக்கணும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வாங்குகிற அரிசி ரொம்ப நல்ல அரிசியாக இருக்கணும். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா சூப்பர் சாஃப்டான அப்பங்கள் ரெடி ஆகிடும். இந்த அப்பம் நல்லா ஆறின பிறகு, அதாவது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கிட்டா 1 வாரம் 10 நாள் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்பத்தை இது போல் பிரிக்கும் பொழுது உள்ள லேயராக நமக்கு தெரியணும், அதாவது அப்படியே அந்த ஓட்டைகள்லாம் நல்லாவே தெரியணும். இது போல் பிரிஞ்சு வரணும். இது போல் அப்பம் வந்தால் தான் நமக்கு 6 நாளும் சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி இல்லாமல் அப்படியே அது முழுன்னு இருந்துச்சுன்னா அப்பம் ஆறின பிறகு ஹார்டாக மாறிடும். அப்பம் மிருதுவாக வர்றதுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ஒரு சூப்பர் சாஃப்டான 100% பர்ஃபெக்டான அப்பம் ரெடி ஆகிடும். நிறைய பேர் வீட்டில் இது சாமிக்கு வச்சு படைக்கும் பொழுது அதுக்குன்னு தனியாக சுடுவாங்க. அந்த அப்பம் வரைக்கும் நெய்யில் சுடுவாங்க. நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அப்பத்துக்கு சேர்த்த இனிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக 1க்கு 1 அப்படிங்கிற அளவில் எடுப்பாங்க. அந்த 1க்கு 1 அப்படிங்கிற அளவே அரிசி அந்த மெஷர்மெண்ட் கப்பில் குவிச்சு அளந்தால் அதில் தலை தட்டி வெல்லம் எடுத்துக்கோங்க. இது ஒரு கரெக்டான இனிப்பில் இருக்கும். நீங்கள் இனிப்பு கொஞ்சம் குறைவாக சாப்பிட்றீங்க அப்படின்னா 1க்கு 3/4 அப்படிங்கிற அளவில் இனிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே போல் வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க வச்சாலே போதும். அந்த தண்ணி இதில் சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா இது போல் ஒரு பக்குவத்தில் வரும். சப்போஸ் தண்ணி பத்தலை அப்படின்னா அரைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெள்ளை தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கிறோன்னும் போது மாவு நீர்த்துடும். அதனால தண்ணியை பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.